வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டியைச் சேர்ந்த சில்லையா என்பவரது மகன் சங்கிலிப்பாண்டி என்பவர் இன்றைக்கு காலையில கடம்பூர்ல இருந்த ஒரு பெட்ரோல் பள்ளத்துல அவர் மேனேஜராக வேலை பார்த்து வருகிற நிலையில் இன்றைக்கு காலையில அவருடைய இருசக்கர வாகனத்துல அவருடைய அந்த வேலை பார்க்கிற இடத்துக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த ஒரு கார் மோதியதுல ஒரு நிலை தடுமாறி கீழே விழுந்து அவர் இறந்து விட்டதாக அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் கயத்தார் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகி இந்த விவரத்தை கூறியுள்ளார். இந்த விவரம் கூறிய பின்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது போலீசாருக்கு தெரிய வந்து அந்த இடத்திற்கு உடனடியாக சென்று பார்வையிட்ட போது, ஆனால் அந்த நபர் மேலே எல்லாம் அறிவால் வெட்டுடன் காயங்களுடன் அவர் மிகப்பெரிய காயமடைந்து இருந்துள்ளார். அதனை கண்ட பிறகு இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியவில்லை, இது ஒரு கொலை வழக்கு மாதிரி தெரிகிறது என்பதான ஒரு கோணத்தில் அவர்கள் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் இதன் குறித்து தனிப்படை மூலமாக இதை விசாரிக்க சென்றுள்ளார்கள். தனிப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அந்த குற்றவாளிகளை தேடி சென்றுள்ளனர். அப்போது அந்த காட்டுப்பகுதியில 2 குற்றவாளிகள், அதாவது அந்த கொலை வழக்குக்கு தொடர்புடைய 2 குற்றவாளிகள், அதாவது அந்த சங்கிலிப்பாண்டியனுடைய சொந்த ஊரை சேர்ந்த அந்த சங்கிலிப்பாண்டியனுடைய ஊரான அந்த காப்புலிங்கம்பட்டியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரது மகன் சண்முகராஜ் மற்றும் அவரது நண்பர் மகாராஜன் ஆகியோர் 2 பேர் அந்த காட்டுப்பகுதியில் ஒளிந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அங்கு சென்று அவர்களை பிடிக்க சென்ற போது அவர்கள் இந்த போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளனர். அவர்களை உடனடியாக துப்பாக்கி முனையில் அவர்களை கைது செய்து இப்பொழுதுதான் அந்த கயத்தார் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இப்பொழுது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் மேலும் யாரேனும் அதில் ஈடுபட்டிருக்கிறார்களா, வேறு எத்தனை பேர் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தி அந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினார்கள் என்பது கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த இறந்த சங்கிலிப்பாண்டி என்பவருக்கு 7 வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றுள்ளது. அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறதாக கூறுகிறார்கள். இது குறித்து இந்த கொலை வழக்கில் வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது கோணத்தில் இப்பொழுது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ராஜேஸ்வரி.